ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கும் ஜமாபந்தி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அனைத்து கிராமங்களின் கணக்குகளை சரிபார்க்கும் வருவாய் தீர்வாய ஜமாபந்தி நிகழ்ச்சி ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மேட்டூர் சாராட்சியர் பொன்மணி ஜமாபந்தி அலுவலராக கலந்து கொண்டு கிராம கணக்குகளை சரிபார்த்தார். இதில் 23 கிராமங்களின் வரவு செலவு கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 23 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை கேட்டு மனுக்களை கொடுத்தனர். இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட ஜமாபந்தி அலுவலர் பொன்மணி மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அறநிலையத்துறை கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட தனியார் கோவில் அதிகாரிகள் முன்னிலையில் இடித்து அகற்றப்பட்டது. நெல்லை மாவட்டம் மன்னார் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ராஜகோபால சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான இடம் மன்னார் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ளது. அந்த இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த பூசாரி சுப்பிரமணியன் என்பவர் ஸ்ரீ முத்தானந்த சுவாமி சக்திபீடம் என்ற பெயரில் கோவில் கட்டி அங்கு வரும் பக்தர்களுக்கு குறி சொல்லி அருள்வாக்கு கூறி வந்துள்ளார். இந்நிலையில் இந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கோவிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் இன்று வரை கோவில் அகற்றம் செய்யப்படாததால் அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கோவில் இடித்து அகற்றப்பட்டது. இச்சம்பவம் மன்னார்கோவில் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த முன்னாள் அமைச்சர் கக்கன் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கக்கன் பிறந்த நாளை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் MS திரவியம் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கக்கன் செய்த சாதனைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டன. நாகர்கோவில் நகர் பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் கலந்து வீடுகளுக்கு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் நாகர்கோவில் நகரம் முழுவதும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் நாகர்கோவில் மையப்பகுதியான பொதுப்பணித்துறை சாலையில் பல இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு 24 மணி நேரமாகியும் மாநகராட்சி நிர்வாகம் அதனை சரி செய்ய முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் வீணாகி செல்வதும், அதே குடிநீர் குழாயில் சாக்கடை தண்ணீரும் கலந்து சுகாதாரமற்று வருவதால் தொற்று வியாதிகள் ஏற்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவில்பட்டி வள்ளுவர் நகர் பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தமாக சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட வள்ளுவர் நகர் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. ஆனால் அப்பகுதி மக்கள் நகராட்சி முறையாக வரி செலுத்தி வருகின்றனர். இந்த வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசின் மற்ற துறைகள் அனுமதி அளித்தும் வருவாய்த்துறை மட்டும் பட்டா வழங்க மறுத்து வருகிறது என இதனை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மறுக்கும் வருவாய்த்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.